கரூர் மக்களை வந்து மறுபடி தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் நிச்சயமாக ஒரு தருணத்தில் சந்திப்பாங்கன்னு எல்லாருமே எதிர்பார்த்த ஒன்று. நேரில் போய் அவர் சந்திக்கக்கூடிய அந்த எண்ணம், அந்த பிளான்ஸ் பற்றி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? ஒன்று ஒன்றா ப்ராசஸில் நடந்துகிட்ருக்கு. இப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு தொகுதிக்குமே தலைவர் வருவார். ஓகே, நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க பல்லாவரம் தொகுதி மக்களுக்கு? பல்லாவரம் தொகுதி மக்கள் எங்களுக்கு வாக்களிச்சிருக்காங்க. தளபதிக்கு மாற்றத்தை நோக்கி, மாற்றத்துக்கான வெளிச்சமாக நம்பி, என்னையும் அதில் வந்து சப்போர்ட் பண்ணி எனக்கு வாக்களித்த அனைத்து மக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். வாக்களிக்காத மக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் நிச்சயமாக எல்லாருக்கும் தளபதி சொன்ன மாதிரி ஒரே மாதிரியான நோக்கத்தோடு தான் மக்களை பார்ப்போம். வாக்களித்தவங்க வாக்களிக்காதவங்க அப்படிலாம் பார்க்க மாட்டோம். எல்லாரும் பல்லாவரம் மக்கள் இனி என் மக்களே. அப்படி ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நான் எப்பவுமே சொன்ன மாதிரி தான். ஏன்னா இன்னொரு விஷயம் நான் பதிவு பண்ணிக்கலாமா? தாராளமா. இப்போது எனக்கு இன்னொரு விஷயம் சொல்லணும். தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சவுத் சைடில் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் 10 லட்சம் பனைமரங்கள் இருந்தது. அது கொஞ்சம் கொஞ்சமாக அழியப்பட்டு இப்போ 5 லட்சம் பனைமரங்கள் தான் இருக்குது. இதையாவது காப்பாற்றிக்கணும் அப்படின்னு ஒரு சட்டமன்ற உறுப்பினராக நான் வந்து எதிர்பார்க்குறேன். இது என்னுடைய ஆசைக்காக மட்டும் இல்லை, நம்மளுடைய தொழில்துறை வளர்ச்சிக்காகவும் நான் இதை சொல்கிறேன். பால் துறை ஏற்படுத்தின மாதிரி பனைத்துறை அப்படின்னு ஒன்று ஏற்படுத்தி இந்த பனை மரங்கள் எல்லாமே நல்லபடியாக பார்த்துக்கிட்டு அதில் இருக்கிற பதநீரை இறக்கி சுத்தமான பனை வெல்லங்கள் தயாரித்து இதனால் நம்மளுடைய வருவாயும் ஈட்டுறதுக்கான இதில் மட்டும் இல்லாமல் அந்நியத்துலேயும் இதை வந்து நல்லா ஈடுபடுத்தலாம் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் இருக்குது. இதையும் தளபதி செய்வார், முதல்வர் செய்வாருன்னு நான் நம்புகிறேன். ஓகே, வாழ்த்துகள். ஊழல் இல்லாத அரசாங்கம் நம்ம கொடுப்போம் அப்படின்றத ஊர்ஜிதப்படுத்தினாங்க. ஸோ எல்லார் மேலேயும் தளபதியும் நம்பிக்கை வச்சுருக்காரு. மக்களுடைய நம்பிக்கையை நிச்சயமாக காப்பாற்றுவோம். இதுதான் அவருடைய மனசில் எண்ணத்தில் எப்போவுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஓகே, ஒரு லைட்டர் நோட்டில், ஒரு க்யூட்டான நோட்டில் இதை கேட்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா பெரும்பாலுமே வந்து நம்ம முதலமைச்சர்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது வேஷ்டி சட்டையில் பார்த்துருக்கோம் இல்லையா? நீங்கள் ஒரு ஃபேன் கேர்லாகவும் இருக்கிறதுனால நான் இதை கேட்குறேன். சாரோட அட்டையர் எப்படி இருக்குது? விஜய் சாரோட அட்டையர் எப்படி இருக்கு? நல்லா இருக்காரு. ஆப்வியஸ்லி அவர் க்யூட்டு தான், அதில் டவுட்டே கிடையாது. அதுதான் சொல்கிறேன் இல்லைங்களா? அரசியல்வாதிகள் அப்படின்னாலே இந்த தோற்றம் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் ஊழல் பண்ணணும் இப்படின்ற பேர் வாங்கின அரசியல் கட்சிக்கு மத்தியில் நம்ம தலைவர் எவ்வளோ க்யூட்டாக, முதல்வர் க்யூட்டாக, ஸ்மார்ட்டாக, ஹேண்ட்ஸம்மாக, எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஸ்டைலிஷாக இருக்கார்ல, அதே மாதிரி அவரோட நடவடிக்கைகளும் புதுமையாக இருக்குது. இது வரைக்கும் பார்க்காத ஒரு அரசியல் இருக்குது.